தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் இருந்தாலும் சரி, இந்த விஷயம் ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது அது என்ன விஷயம்னு சொன்னோன்னா 786 இந்த ரூபாத்தாளை பற்றி தான் இப்போ நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த ரூபாத்தாள், இந்த 786 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம், இதில் என்ன அதிசயங்கள் இருக்குது, என்ன அற்புதங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த 786 நோட்டு ரூபாத்தாளை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் நோட்டு, இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் நோட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 786 நோட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த நோட்டு பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் சொல்லுவாங்க லட்சக்கணக்காக போகும், கோடிக்கணக்காக போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, அது முழுக்க போய். ஸோ இந்த நோட்டு இந்த நோட்டுக்கு வேல்யூ இருக்குது, இந்த நோட்டில் நிறைய அதிசயங்கள் இருக்குது, அற்புதங்கள் இருக்குது, அது உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ ஆனால் அதுக்காக அது லட்ச ரூபா கோடி ரூபாலாம் போகாது, அதெல்லாம் முழுக்க போய் தயவுசெய்து அதை நம்பி யாரும் ஏமாந்துறாங்க. முதல்ல நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டு, இந்த 786 நம்பருங்க நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது நோட்டுங்கிறத விட இந்த நம்பரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 786 பார்த்தீங்கன்னா இது இஸ்லாமியர்கள் ரொம்ப ஒரு பயபக்தியோட கும்பிடுற நம்பர். இந்த நம்பர் அவங்க வீட்டு வாசல்லையும் சரி, அவங்க வீட்லேயும் சரி, அந்த பிள்ளைங்க படிக்கிற நோட் புக்காக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 100 இடத்துல அந்த 786 நம்ம எழுதியிருப்பாங்க. ஏன் இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரை பற்றி அவங்க அவ்வளோ பெருசாக சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பரோட அர்த்தம் பார்த்திங்கன்னா அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அல்லாவின் பெயரால் தொடங்குகிறேன் அப்படிங்கிறதான் இந்த நம்பரோட அர்த்தம். அதாவது அளவற்ற அருள், ஒரு மனுஷனுக்கு தேவை அளவுகே இல்லாமல் ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், அது மட்டும் இல்லாமல் அளவே இல்லாத அன்பை கொடுக்கக்கூடிய தெய்வம், அவரோட பெயரால் நான் இந்த காரியத்தை தொடங்குகிறேன் அப்படிங்கிறதான் இந்த நோட்டோட அர்த்தம். இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் இந்த நோட்டை தெய்வமாக கும்பிட்றாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ங்கிறது கேதுன்னு சொல்லுவாங்க. ஓம் கேதுவே நமக அப்படின்னு சொல்லி இதில் ஒரு கடவுள், இது ஒரு 7ஆம் நம்பரை ஒரு கடவுளாக கும்பிடுவாங்க. அடுத்தால 8 பார்த்தீங்கன்னா ஓ குபேரனாய நமக, ஓ சனீஸ்வரன் நமகன்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஸோ 8 ஒரு கடவுளாக கும்பிடுவாங்க. 6 பார்த்தீங்கன்னா ஓ சுக்கிராய நமக அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கடவுள். ஸோ இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு கேதுவே நமக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தேவையான கல்வி, அவனோட திறமைகள், அவனுக்கு படிப்பு, அவனோட அறிவுகள், அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கடவுள் 7ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், ஒரு மனுஷனுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த 8ஆம் நம்பர். 6 பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு உடம்புல நோயே இல்லாத ஒரு உடம்பை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த 6. ஸோ அதனால் இவங்க இந்த மூணுமே இவங்க 2 மதத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 2 மதத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் 786. அது உண்மையும் கூட. இதில் உண்மையிலுமே அந்த நம்பரில் ஒரு பலன் இருக்குது. ஸோ இந்த நம்பரை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 786 பார்த்திங்கன்னா முதல்ல எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த நோட்டை சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு கிடச்சதுன்னா இந்த நோட்டை உங்கள் பர்ஸில் வைங்க. 2வது ஒரு நோட்டு கிடச்சதுன்னா உங்கள் வீட்டு பீரோவில் வைங்க. 3வது ஒரு நோட்டு கிடச்சதுன்னா நீங்கள் ஆஃபீஸோ கடையோ வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஒரு நோட்டு வைங்க. ஸோ 4வது 5வது 6வது கிடைக்கிற நோட்டுகள் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை சேர்த்து வச்சு முதல்ல நீங்கள் இப்போ எங்கேயாச்சும் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நோட்டை பயன்படுத்துங்க. அதுக்கு அந்த லேண்டுக்கு அட்வான்ஸில் இந்த நோட்டை கொடுங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் இந்த நோட்டை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு, சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும்ல, அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி இந்த நோட்டை கொடுங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த நோட்டை பயன்படுத்துங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்பில் இந்த நோட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
டேட் ஆஃப் பர்த் நோட்டு சொல்கிறல, 2வது நோட்டு இந்த நோட்டு. ஸோ இந்த நோட்டை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஒரு நோட்டு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, முதல் நோட்டு உங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த நோட்டை உங்கள் பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த டேட்லாம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 1வது மாதம் 2004 பிறந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த் கிடச்சிதுன்னா உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கிடைக்காம இன்னொருத்தர் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அவங்களுக்கு பிறந்தநாள் வரும்போது இந்த நோட்டை கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நோட்டு கிடைக்கிது, ஒரு நோட்டு கிடச்சின்னா உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2வது நோட்டு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அடுத்த வருஷம் டேட் ஆஃப் பர்த் வரும்போது நீங்கள் வருஷம் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு வருஷம் எல்லாம் சாஸ்தா கோயில் இந்த மாதிரி கோயில் போவாங்க. அப்படி ரொம்ப ரேராக வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் போகிற அந்த கோயிலில் கொண்டு இந்த டேட் ஆஃப் பர்த் நோட்டும் இந்த 786 நோட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்பில் இது நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் உங்ககிட்ட இதே மாதிரி 786 நோட்டு இருந்துன்னா மாதம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்திருக்காருன்னா அடுத்த பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் இப்படி வருது பார்த்தீங்களா. எந்தெந்த மாதத்துலாம் ஒரு 3ஆம் தேதி வருதோ அந்தந்த 3ஆம் தேதிக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி 786 நோட்டு நீங்கள் காணிக்க போடலாம். கோயிலில் கொண்டு உண்டியலில் போடலாம், இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா காணிக்க போடலாம், இல்லை நீங்கள் பள்ளியாசத்தில் போனாலும் காணிக்க போடலாம். ஸோ அங்கே போட்டுட்டு நீங்கள் என்ன காரியத்துக்கு நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் மனதார ப்ரேயர் பண்ணிங்கன்னா 100% நடக்கும். ஸோ அப்படி இந்த 2 நோட்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 786 எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த டேட் ஆஃப் பர்த் நோட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இவ்வளோ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த நோட்டுகள் தேவைன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த உங்களுக்கு நோட்டுக்கு தரேன். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நோட்டுக்கு மேலே இருக்குது, என் தேவைக்கு மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு தேவைன்னா இந்த நோட்டை வாங்கிக்கோங்க. நானும் நீங்கள் இந்த நோட்டுக்கு தர காசை அதாவது இந்த நோட்டை நான் உங்களுக்கு விற்பனை செய்யலை. இந்த நோட்டுக்கு போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடு வாசல் இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க, தெருக்களில் படுத்துக்கிட்டு அடுத்தல முடியாத ஊனமுற்றவர்கள் எவ்வளோ இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுதேன். ஸோ நீங்கள் அப்படி இந்த நோட்டை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.